Hey guys, welcome to Australian. And so லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிலாம் பார்த்தோம். அண்ட் ரிக்கையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் உள்ளார போய் இதுக்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அண்ட் இது ப்ராஃபிட்டபுளாக இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இப்போ நான் பண்ணுறன்றதுனால இதேமாரி இன்னொருத்தவங்க பண்ணால் அவங்களுக்கு இது கரெக்டாக வருமா அண்ட் அதை பற்றிலாம் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் வந்து இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மைனிங் ரிக்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் அதில் போட்டு ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 5 மிஷின்னு. ஸோ இது பாருங்கள், அடிக்கடி நடுவில் டவுன் ஆகும், போய் செக் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் வேணும். ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு இது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் கோனா ஒர்க். இந்த ஒர்க்லாம் நீங்கள் வேறு யாரையும் கொடுத்துலாம் பார்க்க முடியாது. அவங்க அழகாக இந்த மைனிங் அட்ரஸை மாற்றினாங்கன்னா காசெல்லாம் அவங்களுக்கு போய்டும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அட்ரஸை தப்பாக போட்டிருந்தாங்க, இல்லை வந்து வேறு அட்ரஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காசுலாம் அங்கே போய்டும். அண்ட் ஸோ இந்த ஒர்க் வந்து நீங்கள் முக்கால்வாசி யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க்லாம் போய்ட்டு இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மைனிங் ரிக் ரன் பண்ணிவிட்டு ஒர்க் போகிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் அட்டென்டிவாக இருக்கணும். தட்ஸ் ஒன் திங். ஓகே, ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 மிஷின்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் $162. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அரௌண்ட் $120 வந்துச்சு. இது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். சம்டைம்ஸ் 160 இருக்கும், $200 இருக்கும், $300 இருக்கும். அண்ட் சம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா $80 இருக்கும், $70, $60 இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்டில் பிட்காயினோட வாலட்டிலிட்டி, விச் இஸ் லைக் பிட்காயின் பார்த்திங்கன்னா அரௌண்ட் $70,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் $50,000 வந்துச்சு, $20,000 போச்சு. ஸோ அதனால் அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை பேஸ் பண்ணி வந்து இங்கே நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ இந்த நைஸ் ஹேஷ் அப்படின்றது வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி மைனிங் அல்காரிதம்ஸ். அந்த அல்காரிதம்ஸ்ன்றதை விட மைனிங் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம், போர்ட்டல்னு சொல்லலாம். ஸோ இதேமாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் மைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து அன்மைனபிள் அண்ட் இதுமாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஈத்தர் மைன், இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் மைனிங் பூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி மைன் பண்ணலாம். ஸோ எது ப்ராஃபிட்டபுள் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட் டு மைன் அது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிடும் கரண்ட்டாக வந்து எது வந்து நல்ல மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் எது வந்து நம்ம மைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றது வந்து வாட் டு மைன் சொல்லிவிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபியூ, ASIC அண்ட் எந்த காயின்ஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அண்ட் மைனர்ஸு, ஜிபியூஸ், இதை பற்றிலாம் உங்களுக்கு எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஸ் ஹேஷ் வந்து அவர் தான் வந்து இப்போ அந்த அல்காரிதம் தான் வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஹேஷு. ஸோ அந்தமாரி வந்து எது நல்லா டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அல்காரிதமை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ எதை வச்சு மைண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். அந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஐ ஸ்டார்ட் டூயிங் இன் சம் வீடியோஸ். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம் $160 இருந்துச்சு, இப்போ $196 ஆச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட்ஸ் போனீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அரௌண்ட் லெட்ஸ் சே வீக்லி வந்து $1,375 பர் மந்த் வந்து $5,000 பர் இயர் வந்து $71,000. ஸோ $71,000 AUD to INR போட்டிங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இது நம்மளுக்கு 41 lakhs. ஸோ இது நம்மளுக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஒரு வேளை வரலாம், ஒரு வேளை சுத்தமாக வராமலும் போகலாம். இதெல்லாம் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வந்து பிட்காயின் ப்ரைஸ் அது மட்டும் கிடையாது, உங்களோட பவர் ப்ரைஸும் கூட. இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நியூ சவுத் வேல்ஸில் வந்து நான் இருக்கிறது நியூ சவுத் வேல்ஸ். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ரூஃபில் நிறைய போட்டிருக்கேன். அரௌண்ட் 13.3 kV வந்து சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட் 1 Tier 1 பேனல்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் கூட எனக்கு இன்எஃபிஷியன்சி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் த மேக்ஸிமம் பவர் அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா பவர் வால் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், பவர் வால் 2. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நைட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் சேவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, நம்ம ஊரில் எனக்கு எப்படின்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மீட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டர்ஸில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கன்ஃபிகர் பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ளாட் ரேட், அதாவது நீங்கள் எப்போ வந்து பவர் கன்சியூம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஹவர் ஆஃப் த டே அந்தமாரி இருக்குது, யூசேஜ் டைம் ஆஃப் த டே அந்தமாரி இருக்குது. அது என்னென்னா பீக்கு, ஆஃப் பீக்கு, ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பீக்குன்றது வந்து அரௌண்டு ஒரு 12 o'clock to 3 o'clock மத்தியான டைம். ஸோ அது வந்து ரொம்ப பீக் டைம். அது
ஆஃப் பீக் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 o'clock நைட்டு ஒரு 10 o'clockலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் வந்து ஆஃப் பீக்கு. அண்ட் ஷோல்டர் வந்து ஈவினிங் டைம். ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸாக பிரிப்பாங்க. இந்தமாதிரி 2 மீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வந்து இந்தமாரி டைம் ஆஃப் த டே அப்படின்றது இருக்குது. என்னது வந்து ஃபிக்ஸ்டு மீட்டர். ஸோ அதை நான் வந்து இன்னொரு மீட்டராக மாற்றணும். ஸோ அந்த ஒர்க்கை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது பேசி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸி கிடையாது. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடு, சாஃப்ட்வேர் ரிலேட்டடு அதுவே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஸோ நிறைய இன்டெப்த்தாக நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு அல்காரிதம், ஒரு கிராஃபிக் கார்டு ரன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி ப்ரொவைடர்ஸ், அவங்களோட சப்ளை சார்ஜ், அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களோட பீக் ஆஃப் பீக் வேல்யூஸ் என்ன, ஸோ இதெல்லாம் போட்டு நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 மாதத்துக்கு வந்து பில்லு வந்து அரௌண்ட் $2,000 கிட்ட வரும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து ₹1,00,000 எனக்கு வந்து பில் வரும், எலக்ட்ரிசிட்டி பில் 3 மாதத்தில். அண்ட் இப்போ நான் புதுசாக மாற்றிருக்கிற பிளான் படி வந்து எனக்கு வந்து அரௌண்ட் $1,700 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 to 30,000 வந்து சேவ் ஆகும். அரௌண்ட் ஒரு 70,000 80,000 வந்து மேபி பில் வரும். இப்போ நான் புதுசாக மாற போகிற பிளான் வந்து அரௌண்ட் வெறும் $1,000 தான். இது வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40,000 to 50,000 வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் ஐடியா, ஒரிஜினல் ஐடியா. ஸோ அதை நான் போயிட்டேன்னா இந்த ரிக் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக எப்போவுமே ரன் பண்ணிருக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கிராஃபிக் கார்டு, இந்த சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை ரெகுலராக ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம டைம், இன்னொன்று வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கோன் பி ரியலி குட். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்கள் ரிக்கை நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், கம்மியாக பவர் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சீப்பராக கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டி, அதை நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கு இது நான் ப்ராப்ளி ஒன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பே வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 டேயாக பார்த்தீங்கன்னா $127. ஸோ இட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இங்கே என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத விட நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா 1 டேயில் வந்து $127 தான் வந்திருக்கு. சம்டைம்ஸ் அது அதிகமாக காட்டலாம், கம்மியாக காட்டலாம், பட் ஆவரேஜாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது 6 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா $132. அதாவது லாஸ்ட்டு 6 hours மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $132 வந்திருக்கு. ஸோ இந்த சென்ஸ் வந்து அது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போகிறதுனால வந்து லாஸ்ட்டு ஒரு 6 hours வந்து கொஞ்சம் ரேட்ஸ் நல்லா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் 1 வீக்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வந்து ஸ்டாட்ஸ் வந்து லாஸ்ட் 1 வீக்கை நம்ம எவ்வளோ ஆவரேஜாக மேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு $120. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், எல்லாமே போட்டு ஆவரேஜாக வந்து $120 வந்து யூ ஆர் செட்டிலிங் டவுன். இதெல்லாம் பேமெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்ன பேமெண்ட்ஸ் எப்போ வந்திருக்கு அப்படின்றது இதெல்லாம் பேமெண்ட்ஸ் இது. அண்ட் என்னென்ன அல்காரிதம்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணி அது வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட் குரூப்ட் பை டே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து இது வந்து $100. இன்னைய நாள் இன்னும் முடியல. ஸோ இது வந்து $100. நேற்றுக்கு வந்து $121, அதுக்கு முன்னாடி $118. ஸோ எப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா சில நாள் வந்து $168 வரைக்கும் வந்திருக்கு, $180 வந்திருக்கு, $145. ஸோ இந்தமாரி டிபெண்ட்ஸ் ஆன் பிட்காயின் ரேட்ஸ். ப்ளஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நைஸ் ஹேஷ்ன்றது வந்து தே செல் ஹேஷ் பவர். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து மைண்ட் பண்ணி காயின் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல, நம்ம ஹேஷ் பவர் வைப்போம். அந்த ஹேஷ் பவரை வாங்குறவங்க வந்து பே பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு பிட்காயினாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வரது வந்து பேஸ்ட் ஆன் த கரண்ட் பிட்டிங் ரேட் வந்து இவ்வளோ வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளார வந்து 143 வந்துருச்சு. 170 இப்போ அடுத்து வந்து 143. இது திரும்ப வந்து $60 போகும், $50 போகும். we don't have to worry. ஸோ நீங்கள் அது ஒன்ஸ் ஒரு 1 to 2 months நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போதைக்கு நம்ம கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.53 இருக்குது பே பண்ண வேண்டியது. ஸோ இந்த மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பே பண்ண வேண்டியது. எப்போ நெக்ஸ்ட்டு பே அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னும் 3 hours 45 minutes பே பண்ணுவாங்க. அண்ட் கரண்ட்டாக நம்ம வாலெட் பேலன்ஸ் வந்து $264. ஸோ அதுதான் நம்ம வாலெட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பிட்காயின்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்ஸு விச் இஸ் ஆல் குட். ஸோ இப்போ நம்ம வந்து இது எவ்வளோ ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஃபிகர் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது. இது நான் கரண்ட்டாக ரன் பண்ணிருக்கிற மிஷின். இந்த கிராஃபிக் கார்டு வந்து 1070 Ti வந்து அரௌண்ட் ஒரு 2016 17 வாங்கினது. அது இன்னும் பாருங்கள் 27.13 மெகா ஹேஷஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. அண்ட் விச் இஸ் ஈக்குவலன் டு சம்வேர் அரௌண்ட் $2 or $3 per day.
விச் இஸ் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு அந்த கிராஃபிக் கார்டு மட்டும் நீங்கள் வந்து ரன் ஆகிறது ஒரு டே ரன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 cents ஆகும். ஸோ அப்போ வந்து $3 வந்து இட் இஸ் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள். அட் த சேம் டைம் வந்து இது என்னோட கரண்ட் யூஸிங் மிஷின். ஸோ என்னோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போகிற மிஷின். ஸோ அதனால் இந்த மிஷின் எப்பப்போலாம் ரன் ஆகிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனோ அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மைனிங் இன்கம் வரும். அண்ட் இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ரிக் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிக்கில் பார்த்தீங்கன்னா 3070 வந்து 3 கார்டு இருக்குது அண்ட் 2060 சூப்பர் ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30 சீரீஸ் NVIDIA கார்ட்ஸு, அதுக்கப்புறம் RS 6000 சீரீஸ் வந்து இட்ஸ் டாப் மைனிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஐம் கோனா ஸ்டிக் டு NVIDIA. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து NVIDIA வந்து இட்ஸ் லாட் ஈஸியர் டு ஓசி, அதாவது ஓவர் கிளாக்கிங் பண்ணுறது வந்து இட்ஸ் லாட் ஈஸியர். இது வந்து ரேடியன் பார்த்திங்கன்னா இட் இஸ் சக்கிங் டூ மச் பவர் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து இதில் ஓவர் கிளாக்கிங் வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து இட் இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல். ஸ்டாண்டர்டாக அந்த கார்டு ஓசி பண்ணாமலே இருக்குது, பட் நிறைய பவர் கன்சியூம் பண்ணுது. ஸோ இந்த ரிக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிக் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து இங்கே காட்டுறது வந்து அரௌண்ட் 482 watts அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு 200 watts நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 600 to 700 wattsல வந்து இத்தனை கார்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, 4 கார்டு ரன் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் வெரி குட். இதே கம்பேர்ட் டு இந்த ரிக் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ரேடியன் கார்டு இருக்குது, RX 6800 XT 4 கார்டு ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 1000 watts ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 kilowatt வந்து அது பவர் எடுத்துகிட்டு இருக்கு, விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டேக்கிங் கன்சியூமிங் கார்டு இது ரிக் இது. ஸோ இதில் 4 கார்டு. ரிக் 2ல் பார்த்தீங்கன்னா 3060 2, 2060 2. ரிக் 3ல் பார்த்தீங்கன்னா RX 6800 XT. அதுக்கப்புறம் ரிக் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3060 4, 1 வந்து 2060. அதுக்கப்புறம் ரிக் 5 பார்த்தீங்கன்னா RTX 2060 சூப்பர் 1, அதுக்கப்புறம் ரெகுலர் 2060, அதுக்கப்புறம் 6700 XT 2. ரிக் 6 பார்த்திங்க அப்படின்னா இது அடிக்கடி போயிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம், அது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 3080, 2 வந்து 3070, 1 வந்து திங்க் 2060 ஏதோ ஒன்று. ஸோ இப்போ இந்த மொத்தமாக வந்து எத்தனை இருக்குன்னா டிவைசஸ் வந்து இப்போ இது டிடெக்ட் ஆச்சுன்னா 4 வந்துடும். ஸோ அரௌண்ட் 27 இருக்குது. ஸோ 27 டிவைசஸ்க்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன காஸ்ட் இப்போ வந்துருச்சு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3080, 2 3070, 1 வந்து 2060. ஸோ அதுதான் நம்ம இதில் ரன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இதோட காஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து இப்போ செம டிமாண்டில் இருக்குது. ஸோ அதாவது கிராஃபிக் கார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆவரேஜாக ஒரு கிராஃபிக் கார்டு எவ்வளோ இருக்குதோ அது வந்து இப்போ டபுளாக விற்றுட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் இட். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து வாங்க முடியுது. ஒரு கார்டு ஆர்டர் வந்துட்டுருக்கு, நாளைக்கு ஒரு கார்டு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு 2 கார்டு வந்து வரப்போகுது. ஸோ இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். ஸோ இது வந்து 3070, அதுக்கப்புறம் இதில் 2060 சூப்பர், அதுக்கப்புறம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3060, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 6800 XT, இது பார்த்தீங்கன்னா 2060 நான் சூப்பர், அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2060 சூப்பர், அதுக்கப்புறம் 6700 XT, அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3080, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2060 நார்மல். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கார்டு, வெவ்வேறு மேனுஃபேக்சரர்ஸு. அண்ட் ஈவன் இந்த 3070 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிகாபைட் இருக்கும், இன்னொன்று வந்து ஆஸ்ட்ராக் இருக்கும், இன்னொன்று வந்து கேலக்ஸ் இருக்கும். ஸோ அதுமாரி வந்து ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த மைனிங் ப்ராஜெக்ட்டை வந்து நான் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு சும்மா இப்போ வந்து ஐ வாண்ட் டு மேக் மணி அப்படின்றது கிடையாது. ஐ திங்க் ஆஸ் இஃப் லைக் இன்னும் ஒரு 2 years 3 years கழிச்சு இஃப் சம்மன் வாண்ட் டு டூ மைனிங், ஸோ ஆஸ்திரேலியாவில் யாராவது ஒருத்தவங்க வந்து பெரிய லெவலில் மைனிங் பண்ணணும் அப்படின்னா தே வில் ஃபைண்ட் மை நேம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ வாண்டட் டு பி நாலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டெப்த்தாக இருக்கணும். ஸோ நைஸ் ஆஷன்றது இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். ஸோ இது இல்லாமல் வந்து ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி அல்காரிதம் வந்து ஐ கீப் ட்ரைங் ஹை வாய்ஸு அண்ட் அதுக்கப்புறம் மொனேரோலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீக்லி டிஃப்ரெண்ட் கன்ஃபிகரேஷன்ஸு, அதுக்கப்புறம் டோஜ் காயின், அன்மைனபிள், ஸோ அந்தமாரி ஈத்தர் மைன், யூ கேன் நேம் இட். ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி திங் வந்து மாறி ட்ரை பண்ணிருக்கேன். ஒன்று எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு 2 years 3 years டவுன் தி லேனில் வந்து இஃப் சம்மன் கம்ஸ் டு மீ ஹேர் ஆல் யூ நால் கிவ் யூ அரௌண்ட் ஒரு $30 million நான் கொடுக்குறேன், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணு, எனக்கு வந்து நீ எவ்வளோ நாளில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்ப அப்படின்னாங்கன்னா ஐ கேன் கிவ் தம் எ ஃபிகர். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லுவேன் ஐ கேன் கிவ் யூ அரௌண்ட் ஒரு 8 months வந்து ஐ கேன் பே பேக் அரௌண்ட் $40 million. ஸோ அது வந்து ஒன்று ரிட்டர்ன்ஸை நான் கொடுத்துட்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் கிவ் தம் சம் ஃபிகர்ஸ். இது எப்போ வரும் அப்படின்னா, இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இதில் என்ன நவுட்ஸ் இருக்குது, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எத்தனை பேர் இதை வச்சு மேனேஜ் பண்ணணும், இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தட் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் அட் இட். ஸோ இதில் சும்மா ஒரு இன்கம் அப்படின்றது வந்து இட்ஸ் எ மெட்டீரியல். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 27 கார்ட்ஸ் இது. ஸோ ஆவரேஜாக ஒரு கார்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $1,000 நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா சில கார்டு வந்து $2,000, முக்கால்வாசி கார்டு வந்து அரௌண்ட் $1,500 வச்சுக்கோங்க. ஸோ 27 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு எக்ஸல் ஷீட் போடுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம மொத்தம் எத்தனை ரிக் வச்சுருக்கோம்? 6. ஒரு மிஷின் விட்ருங்க, அது வந்து என்னோடய கரண்ட் ரன்னிங் மிஷின் இது. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ மொத்தம் 6 இருக்குது. ஸோ 6 மிஷினுக்கு வந்து இந்த மதர் போர்டு, ப்ராசஸர், கிராஃபிக் கார்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து அரௌண்ட் ஒரு $700 இருக்கும். எல்லா மிஷினுக்கும் $700 to $800 $900 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து PSU பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸுக்கு மேலே, விச் கம்ஸ் அரௌண்ட் to $300 to $400. லெட்ஸ் சே $350 போட்டுப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன ரைசர் கார்ட்ஸு அதெல்லாம் வந்து லெட்ஸ் சே ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு $50 $60 வச்சாலும் லெட்ஸ் சே ஒரு $50 வச்சுப்போம் ரைசர்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து மதர் போர்ட், CPU, ரேமு, இது வந்து PSU, இது வந்து ரைசரு, அதுக்கப்புறம் ரிக்கு, ஃப்ரேமு. ஸோ ஃப்ரேம் வந்து ஒன்றுக்கும் வந்து லெட்ஸ் சே அரௌண்ட் ஒரு $200 வச்சுக்கோங்க. நான் ஆவரேஜாக வாங்கினது வந்து $250. நான் கஷ்டமாக வாங்கிட்டு வந்து செஞ்சது வந்து ரொம்ப கம்மி தான், சீப் தான். ஸோ அதனால் அது எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் லெட்ஸ் சே அரௌண்ட் ஒரு $200 வச்சுப்போம். அதுக்கப்புறம் கிராஃபிக் கார்டு. ஸோ ப்ரிட்டி மச் இதை நம்ம சம் பண்ணுவோம். ஸோ இதில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு வந்து $1,300 ஆச்சு. ஸோ இப்போ கிராஃபிக் கார்டு வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து GPU வந்து மொத்தம் 27 இருக்குது. ஸோ 27 வந்து நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக வந்து லெட்ஸ் சே ஒரு 1,500 போடலாம். ஸோ கிட்டத்தட்ட $40,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதை வந்து நம்ம 6 மிஷின்ஸ்க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதை வந்து இங்கே போடுவோம். 6 மிஷின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு $7,000. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் நம்மளுக்கு வந்து $48,000 இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 lakhs. ஸோ 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து $100 to $120 எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இந்த கணக்குப்படி போட்டால் லெட்ஸ் இது நம்ம சம் பண்ணிடுவோம். ஓகே, அடடடா. ஓகே, இன்ட்டு ஒரு 1,500 போட்டோம்னா இவ்வளோ. ஸோ அரௌண்ட் $48,000. ஸோ நம்ம வந்து பர் டேக்கு வந்து பர் டே எவ்வளோ பண்ணுறோன்னா $120. டாலர் சைன் போட்டுப்போம், அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தா தெரியும். $120. ஸோ அப்போ வந்து இது மொத்தமாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்றைக்கு வரும் அப்படின்னா திஸ் ஃபிகர் டிவைடட் பை திஸ் போட்டோன்னா கிட்டத்தட்ட 400 days. 400 daysனால் கிட்டத்தட்ட 1.25 வருஷம். ஸோ நெக்ஸ்ட் இயர் மிட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இயர் வந்து மேனா நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் இதை நான் கண்டினியூஸாக ரன் பண்ணால் இது வரும். ப்ளஸ் இதில் நம்ம என்ன எலக்ட்ரிசிட்டி இது பண்ணல. ஸோ எலக்ட்ரிசிட்டி போட்டோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து லெட்ஸ் சே பர் டே வந்து பர் டே அரௌண்ட் ஒரு $10 போடுவோம். ஏன்னா அந்த பவர் வால் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து $10 அது வந்துச்சுன்னா நம்ம அதோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு அதிகமாகிடும். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணுறது வந்து திஸ் மைனஸ் திஸ். ஸோ $110 to $100 அவ்வளோதான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அண்டு ஸோ அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 439 days, கிட்டத்தட்ட 40 days. ஸோ கிட்டத்தட்ட 1.25 வருஷம். ஸோ 1.25 வருஷம் இதை கண்டினியூஸாக ரன் பண்ணிருக்கணும்.
அண்ட் அதுக்குள்ளார ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் மாற்றிட்டு வரணும். ஆல்ரெடி ஒரு மதர் போர்ட் போச்சு, ஸோ அதை போய் மாற்றிட்டுலாம் வரணும். ஸோ அந்த டைம்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ரிக் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் சாஃப்ட்வேர் கன்ஃபிகர் பண்ணணும். இந்த ஒர்க்லாம் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து ஐ வாஸ் ஃபுல்லி ஆன் தேட். என் கம்பெனி ஒர்க் கூட நான் பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுமாரி டைம் அண்ட் எஃபர்ட் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ண முடியும். பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து இந்த இன்கம்மை நம்பி தான் ராகுல் இருக்கேன். நான் இதை வந்து போட்டுட்டு நான் இவ்வளோ இன்கம் பண்ணணும், இங்கே காட்டுறீங்களே இந்த இன்கம், இதை தான் நான் பண்ணணும், இதை தான் வந்து நான் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா யூ வில் ஃபெயில். நான் காட்டுறது வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சிடலாம். ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து $100 கிடைக்குது, $100 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எய்ம் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட கொஷின் கேட்குறது, இது அதை எய்ம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட போய் காசு வாங்குறது அப்படின்னீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் லைக் தட் தம்பி. ஏன்னா இது வந்து நான் இங்கே காமிச்சது எல்லாமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் நான் ஏர்ன் பண்ணுறதை ஐ இன்வெஸ்டட். ஸோ இது நான் போனாலும் வந்து ஐ டோன்ட் ஃபியர். ஸோ இது கவலை கிடையாது. ஏன்னா இதில் வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பட் இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கணும், சாஃப்ட்வேர் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நான் எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து இங்கே எனக்கு சிஸ்டம் அலர்ட்ஸ் வருது, டெம்பரேச்சர் அதிகமாக போனால் அலர்ட்ஸ் வருது, அதுக்கு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் நான் வர்றேன் அண்ட் பயாஸ் ஃப்ளாஷிங்கு. ஸோ இதுமாரி எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நம்ம கற்றுக்க முடியாது. இட் டேக்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுவும் நான் சொன்ன மாரி வந்து இந்த ரிக்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மந்த் வந்து இட் வில் பி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இந்த சென்ஸ் வந்து நீங்கள் போய் கன்ஃபிகர் பண்ணிட்டு வரீங்க, ரிக் ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 5 செகண்டில் ஆஃப் ஆகிடும். திரும்ப ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும். திரும்ப போய் விண்டோஸை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு டிடெக்ட் ஆகாது. ஸோ கிராஃபிக் கார்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் ரைசர் ப்ராப்ளமாக இருக்கும். ரைசரை மாற்றணும். ஸோ இது வந்து மாறி 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 ஏதாவது ஒரு விஷயம் அந்த பர்சிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஒரு 4 தடவை 10 தடவை உங்களுக்கு ஒரு விஷயம் திரும்ப 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 ஒரே தப்பு திரும்ப திரும்ப நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. அப்படின்னா திஸ் வில் நாட் ஒர்க். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப போர்ம அதிகம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்டக்க வந்து நைட்டு ஆல்மோஸ்ட் லைக் 4 o'clock தான் போய் தூங்குவேன். அந்தளவுக்கு உட்காந்து எஃபர்ட் போட்டதுனால இன்றைக்கி பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ரன் ஆகிட்டுருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் டு டூ டூ மச் ஒர்க். பட் அதுக்கு வந்து அந்த எஃபர்ட்டை போடணும், அந்த பொறுமை இருக்கணும். 1 மாதம் திரும்ப 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 அது ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஒருவேளை அதில் தப்பு பண்ணியிருப்போம், கன்ஃபிகரேஷன் மாற்றுவோம், பயாஸ் செட்டிங் சரி இருக்காது, ஓகே பயாஸை ரீஃப்ளாஷ் பண்ணுவோம், பழைய ஓல்டு வெர்ஷன் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஐல் கீப் ட்ரைங். ஐ வில் நெவர் கிவ் அப். நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நைட்டு 3 மணி ஆகிடும். கிட்டத்தட்ட 4 தடவை வந்து ஏதோ ஒரு விஷயனால விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், பார்ட்டிஷன் போயிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். எந்திரிச்சு வந்திருப்பேன், என்னடா அது அப்படின்ட்டு ரொம்ப காசையும் வேஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமும் தோணும், சரி ஓகே நம்ம விட்டுட்டு போனால் நடக்காது. யாரோ ஒருத்தங்க இதை ப்ராஃபிட்டபுளாக பண்ணிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னா நம்மளாலையும் முடியும். வி ஷுட் பி ஏபிள் டு டூ இட். சிம்பிள் லாஜிக்கே அவ்வளோ தான். யாரோ ஒருத்தங்க பண்ணால் நம்மளால் முடியும். யாராலையும் பண்ண முடியலன்னா வேணால் நம்ம டவுட் பண்ணலாம், ஒருவேளை நம்மளாலையும் பண்ண முடியல அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தங்க பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப 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 வி டூயிங் இட். பட் அகெயின் ஸோ இது வந்து யூ ஜஸ்ட் மைண்ட்னா மட்டும்தான் இந்த 400 days. ட்ரஸ்ட் மீ, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஐ வில் மேக் இட் இன் 200 days. அந்த 200 days எப்படி எடுப்பேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டே ட்ரேடிங் நிறையா பண்ணுவேன். ஸோ இந்த வர ஏர்னிங்ஸ் வந்து இதை வந்து ஐ எம் நாட் கோன் டைரெக்ட்லி கேஷ் அவுட். இதை நான் வந்து ஐ எம் கோயிங் டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இங்கே நான் ட்ரேட் பண்ணல, நான் வந்து பைனான்ஸ்ன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சாஃப்ட்வேரில் நான் பண்ணுறேன். பட் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கரன்சி டு இன்னொரு கரன்சி நீங்கள் வந்து விற்றுடலாம். பிட்காயின் விற்றுட்டு திரும்ப அந்த கரன்சி எப்போ திரும்ப ஹையாக வருதோ அப்போ திரும்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இஃப் யூ கீப் ட்ரேடிங்னு வச்சுக்கோங்க, ஒரு கால் பிட்காயின் இருக்கிறது யூ கேன் மேக் இட் அஸ் ஆர் பிட்காயின். ஸோ பட் அதுக்கு என்னென்னா அகெயின் இதுக்கும் நீங்கள் வந்து டக்குன்னு யோசிக்கணும், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ யூஸிங் பாட்ஸ் அப்படின்னாலும் இட்ஸ் குட். ஓகே, ஸோ நவ் யூ நோ கைஸ், ஆல்மோஸ்ட் லைக் ப்ரிட்டி ஈஸி. ஸோ இதில் நம்ம மைனிங் பண்ணுறது வந்து எவ்வளோ பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் மொனேரோ வந்து இட்ஸ் நத்திங் மச். இது வரைக்கும் 1 month ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 month வந்து XMR to AUD போட்டிங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா $135 பண்ணியிருக்கோம் 1 monthக்கு. ஸோ விச் இஸ் அ லிட்டில் அடிஷ்னல் இன்கம். பட் இது வந்து இட்ஸ் நாட் கோன் பி சப்ஸ்டான்ஷியல். அண்ட் மோரோவர் வந்து இது அது ப்ளஸ் வந்து டோஜ் காயின் வந்து நான் எப்போவுமே விற்க போகிறதில்ல. இது வந்து நான் அப்படியே கீப் டூயிங் இட். ப்ராப்ளி ஒரு 4 years 5 years கழிச்சு வந்து வில் சி ஹவு மச் இஸ் அ வேல்யூ. அதுக்கப்புறம் வில் டிசைட் வாட் டு டூ.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோஜ் காயின். ஸோ டோஜ் காயின் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 160 டோஜ் காயின்ஸ் இருக்குது, ப்ளஸ் இப்போ ஒரு 16 காயின்ஸ் இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி மந்த் வந்து அரௌண்ட் 180 காயின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விச் ஐம் கோனா கீப் டூயிங் இட். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சைட்டில் அது பாட்டுக்கும் ஓடிட்டு இருக்க போது. லெட் இட் ரன். ஸோ திஸ் இஸ் எ ஸ்டோரி கைஸ். ஸோ இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு பவர் யூசேஜ் இருக்குது, பவர் பில்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி மணி. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ஒருவேளை அப்படி நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் நாட் கோனா ஒர்க் லைக் தட். இது வந்து பிட்காயின் வந்து வில் டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வாங்கின எக்யூப்மெண்ட்ஸில் சில விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மைனர்ஸ் கிட்ட தான் வாங்கினேன். அவங்களாம் வந்து பெரிய லெவலில் மைனிங் பண்ணி இது முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அது விற்றவங்கள்ட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்து நான் பண்ணுறேன் சில விஷயம். அதில் இந்த ரைசர்ஸு, அதுக்கப்புறம் சில பிசி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மைனிங் பண்ணிகிட்டு இருந்தவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு வந்தேன், செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கதையாக சொல்கிறாங்க. அவங்களுக்கான நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து தேர் நாட் வெரி குட் அட் ஹார்ட்வேர். அவங்களும் வந்து ஏதோ ஒரு கேமராக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று இருந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க சிஸ்டம் அசம்பிள் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப தெரிஞ்சது. அண்ட் செகண்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து தே ஆர் வெரி வீக். இந்த சென்ஸ் வந்து யாராலையும் வந்து ஸ்கிரிப்ட் சொந்தமாக எழுத முடியல, ஆட்டோமேஷன்லாம் தெரியல எதுவுமே. ஸோ எல்லாருமே லைக் ஜென்ரல் கேமர்ஸ். முக்கால்வாசி பேர் வந்து மைனிங் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேமர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஐ கன்சிடர் தட் ப்ராபப்ளி அஸ் தேர் ஒன் ஆஃப் தேர் வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ரெப்படேட்டிவாக வர நிறைய விஷயத்தை வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் இட் யூஸிங் சின்ன ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியோ இல்லை வந்து ஹார்ட்வேர் கன்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணியோ ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் இட். ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலி ஒரு 10 years 15 years முன்னாடி நான் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய அசம்பிள் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு 10-15 கம்ப்யூட்டர்ஸ் அசம்பிள் பண்ணோன்னா அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான். சில ட்ரிக்ஸ்லாம் தெரியும். எப்படி வந்து ஓகே கம்ப்யூட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகுது, பவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஓகே எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, எது பவர் நிறைய எடுத்துக்குது, எது இன்கன்சிஸ்டண்ட்டாக பவர் எடுத்துக்குது, கான்ஸ்டண்ட்டாக எப்படி வோல்டேஜ் சப்ளை பண்ணுறது ஒரு டிவைஸ்க்கு. ஸோ அந்தமாரி விஷயம்லாம் வந்து தெரியும். ஸோ அதனால் மேக்ஸ் இட் ஈஸியர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் ஹோப் யூ லைக் இட். அண்ட் ஃபர்தர் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. வில் சி அகேன். தேங்க்ஸ் கைஸ். சியர்ஸ்.